ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? ஹலோ மாப்ள, நமக்கு என்ன மாப்ள ராஜா மாதிரி இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன ஊர் பக்கமே வர மாட்டீங்க? எப்போ வருவீங்க? நானும் வருவோம் தான் மாப்ள பாக்குறேன். ஆனா இங்க கம்பெனி ஓனர் ஒரே அடம். நீ இல்லாம இங்க ஒரு வேலை நடக்காதுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஓ, உண்மையாவா மாமா? பின்ன மாமா வேணா சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? இங்க பல பேரோட சாப்பாடே நம்மள நம்பிதான் இருக்கு. ஏய் அங்கிட்டு போ, கிரு கிரு. என்னது கிறுகிரா? என்ன ஒட்டகத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? பாத்தி கண்டுபிடிச்சிட்டானே. இல்ல மாப்ள, அது அது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வீட்டுக்கு வீடு நாய் வளர்ப்போம்ல, அது மாதிரி இங்க வீட்டுக்கு வீடு நாங்க ஒட்டகம் வளர்ப்போம். அவ்வளவுதான். இந்த ஆளு சொல்ற எதுவும் உண்மை மாதிரியே இல்லையே. உண்மையை சொல்றானா இல்லை உருட்டுறானா? சரி, போட்டு வாங்கி பார்ப்போம். ஓ, அப்படியா மாமா? ஆனால் ஊருக்குள்ள எல்லாரும் நீங்கள் ஒட்டகம் மேய்க்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுத்தம் அதுக்குள்ள செய்தி ஊரு பூரா தெரிஞ்சிச்சா? எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. மாப்பிள நம்மள பிடிக்காதவன் எவனோதான் மாப்பிள இந்த மாதிரி ஊருக்குள்ள பொருளை கிளப்பி தெரியுது. நீங்க நம்ம ரேஞ்சே வேற மாப்பிள. பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ல இருந்து இந்த நாட்டு அதிபர் வரைக்கும் எல்லாம் நம்ம தோஸ்தேன். ரைட்டு, கண்டிப்பாக ஊட்டிக்கிட்டு தான் இருக்கான். நாமளும் ஆரம்பிச்சு விடுவோம். அப்படியா மாமா? சரி மாமா, சரி மாமா, நாம போய் இதெல்லாம் நம்புவோமா? சும்மா சொன்னேன். ஈ நல்லது மாப்பிள. சரி மாப்பிள, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் மாமா, கட்சியில் சேரலான் இருக்கேன். கட்சியா? என்ன கட்சி மாப்பிள? அதான் நம்ம தலைவர் இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதில் தான் மாமா. அவரே நேற்று கால் பண்ணி நீ கண்டிப்பாக கட்சியில் சேர்ந்துடணும், என்ன போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லை. சரி, சேர்ந்து விட்டு போவோமே அப்படின்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். இவன் என்ன நம்மளோட மோசமா உருட்டுறான்? எது மாப்பிள தலைவர் உனக்கு கால் பண்ணி உனக்கு கட்சியில சொல்ல சொன்னாரு அப்படிதானே? அட ஆமாம் மாமா, இப்போ கூட கட்சி வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படியா மாப்பிள? அப்போ ஒரு விஷயம் மாப்பிள, அது இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாமா, சொல்லுங்க. ஆடா அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள. அப்பா ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க. மாப்பிள இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும்போது அந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதை கொஞ்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எது 3 லட்சமா? ஆஹா, நாமளாம் வந்து சிக்கிட்டமே, எப்படியாவது ஆட்டத்தை கலைச்சி விட்றா. அது அது ஹலோ, ஹலோ மாமா, ஹலோ கேட்கல. ஹலோ. ஹலோ மாப்பிள, நல்லாதான் மாப்பிள கேக்குது. ஹலோ. என்ன பழைய ஸ்கிரிப்டை வச்சு எஸ்கேப் ஆகுறான்? இவனை விடக்கூடாது, திருப்பி பண்ணுவோம். சுத்தம் திருப்பி அடிக்கிறான். இந்த ஆளு விட மாட்டான். ஏதாவது நங்கூரத்தை போட்டாதான் சரிப்பட்டு வரும். ஹலோ மாப்பிள, என்ன பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிருச்சு? அது அது வேற ஒன்றும் இல்லாமமா, இங்கே கொஞ்சம் டவர் பிரச்சனையா இருக்கு. அடிக்கடி இது மாதிரி சிக்னல் இல்லாம ஃபோனு கட் ஆயிருது. ஓ அப்படியா? இப்ப நல்லா கேக்குதா? கேட்குது மாமா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போ ஊருக்கு வருவீங்க? ஏன் மாப்பிள திடீர்னு அதை கேக்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் பொண்ணு கேட்கலான்னு இருக்கோம். அதான் நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீட்டில் பேசுவேன். எது பொண்ணு கேட்க போறானா? ஹலோ மாப்பிள, ஹலோ. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாப்பிள. நெட்வொர்க் சரியா கிடைக்கல. ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ. ஹலோ மாமா, எனக்கு கேட்குது மாமா. ஹலோ, எனக்கு கேட்குது. எப்பா சாமி, தப்பிச்சோம். ஊர் பக்கம் வந்தாதானடா பொண்ணு கேட்க வருவீங்க. பாக்கலாம்டா. ஷபா, நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தோம், அந்த ஆள் நம்ம வீட்டையே எழுதி வாங்கியிருப்பான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.